இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனை தேடினவர்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடினார்கள், என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். எந்த ராஜான்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது உசியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த உசியா ராஜா 16 வயதிலே அவர் ராஜாவாகிறார். அவரை குறித்து நாம பார்க்கிற பொழுது அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜா. இதற்கு முன்னாடி நாம பார்க்கிற பொழுது அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி அநேக ராஜாக்களை குறித்து நாம பார்க்கிறோம். ஆனா இந்த உசியா ராஜாவை குறித்து பார்க்கிற பொழுது அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். மட்டுமல்ல, தேவனை தேட மனதிணங்கி இருந்தார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கு அதற்குரிய மனசு இருந்தா தான் நம்ம ஆண்டவரை தேட முடியும், ஜெபிக்க முடியும். ஜெபம் என்பது ஒரு வேலை தான், அதுவும் ஒரு வேலை தான். அந்த வேலை செய்வதற்கு, ஒரு வேலையை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? மனசு வேணும். மனசு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வேலையை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. காரணம், அந்த மனது அதுல என்ன செய்யணும்? வரணும். நம்ம மனதை அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம மனதை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் நம்மால் ஜெபிக்க முடியும். இந்த ராஜா, இவர் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? தேவனை தேட மனது இணங்கினார். அவருடைய மனம் கர்த்தரை தேட விரும்பியது. இன்னும் கூட அவர் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எதை எடுத்தாலும் தோல்வி. சிலர் சொல்லுவாங்க, எதை எடுத்தாலும் நஷ்டம், ஒரு காரியமும் விளங்கலை, எதை எடுத்தாலும் எங்களுக்கு தோல்விதான், வாழ்க்கையில ஒரு விருத்தியே இல்லைன்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தங்கள் தொழில்ல நஷ்டம், படிப்புல தோல்வி, இன்னும் கூட குடும்ப வாழ்க்கையில ஒரு விருத்தி, ஆசீர்வாதம் இல்லை. இப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? எதை தொட்டதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போகுதுன்னு சொல்லி சொல்கிறதை நாம பார்க்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் தான் வாய்க்க பண்ண முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு ராஜா, எல்லா வசதி, எல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை தேடுகிறார். அவர் கர்த்தரை தேடினதுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவனுடைய சத்துருக்களை எல்லாம் அவர் வெற்றி பெற தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். ஆமா, நம்ம ஆண்டவரை தேடுகிற பொழுதுதான் எதிரிகளை ஜெயிக்க நமக்கு பலன் வரும். நம்மை சுற்றி நிற்கிற, நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை தாக்குகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், எத்தனையோ எதிரிகள் உண்டு. அவர்களை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இந்த உசியா ராஜா அந்த ரகசியத்தை அவர் கற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, அவர் ஒரு வெள்ளாண்மை பிரியனாய் இருந்த ஒரு ராஜா. நிறைய அவர் கட்டுகிறார், கோபுரங்களை கட்டுகிறார், அரண்மனைகளை கட்டுகிறார், நிறைய காரியங்களை அவர் செய்கிறார். எல்லாவற்றிற்கும் எதை எடுத்தாலும் அந்த காரியம் அவருக்கு வாய்த்தது. எதை தொட்டாலும் அந்த காரியம் அவருக்கு அது கைகூடி வந்தது. காரணம் என்ன? அவர் தேவனை தேட மனதிணங்கி இருந்தார். கர்த்தரை தேடின நாட்களில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. இன்றைக்கும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? இன்றைக்கு நாம செய்கிற காரியங்கள் எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு வெற்றி, ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாம நினைத்தோமானால் கட்டாயம் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இந்த ராஜா தேவனை தேடினார், தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் அந்த 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ரொம்ப ஒரு ஆச்சரியம், எதை எடுத்தாலும் அனுகூலமான காரியங்கள் நடக்கிறது.
அவனுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிறது. ஒரு யுத்தத்துக்கு போனா அங்கே வெற்றி கிடைக்கிறது. தேவன் அவனுக்கு துணை நிற்கிறார். எல்லாம் அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்புகிறது, அந்த உசியா ராஜாவினுடைய கீர்த்தி. காரணம் என்ன? கர்த்தரை தேடினதினால் அவனுடைய காரியங்கள் வாய்த்தது. நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த லெந்து நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடுவோம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்திலும் ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்து நமக்கு வெற்றியை, மேன்மையை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் நம்முடைய மனதை ஜெபிப்பதற்கு, தேவனை தேடுவதற்கு நம்முடைய மனம் இணங்க வேண்டும். நம்முடைய மனம் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆம், கடினமான ஒரு காரியம்தான் ஜெபம் என்று சொல்லும் போது அது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஜெபம் ஒரு கடினமான காரியம்தான். ஜெபிப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம மனதை கர்த்தரை நோக்கி திருப்பி நம்ம ஜெபிக்கிற பொழுது பெரிய விடுதலை, நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நம்முடைய தொழில்கள், நம்முடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு கர்த்தர் அனுகூலத்தை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுகிற பொழுது உசியா ராஜாவினுடைய காரியங்கள் வாய்த்தது. தேவனை தேட தன்னுடைய மனதை அவன் இணங்க பண்ணினான். நாங்களும் கூட எங்கள் காரியங்கள் வாய்க்க, வாழ்க்கையிலே வெற்றிகள், மேன்மைகள், உயர்வுகள் வர ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க, தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அந்த நாள் முழுவதும் காத்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.